எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா சார். இந்தாங்க. டாக்டர் இருக்காரா? இருக்காரு. ஆ. இது அந்த பேஷண்ட்டோடது. ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு ஒரு கால் பண்ணி சொல்லிடுங்க. அது ஒன்றும் இல்லை சார், ஈஸியாக சரி பண்ணிடலாம். எஸ் கம் இன், ஐ கால் யூ பேக். ஓகே வாங்க மிஸ்டர் முரளி. வணக்கம் டாக்டர். உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்கு. 1 செகண்ட் ப்ளீஸ். மிஸ்டர் முரளியோட ரிப்போர்ட்ஸை கொஞ்சம் கொண்டு வாங்க. எஸ் வாங்க. இந்தாங்க சார். நீங்க போகலாம். டாக்டர், ஐ எம் சாரி மிஸ்டர் முரளி, நீங்க ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். உயிரணுக்கள் போதுமான அளவு இல்லைன்னு உங்க ரிப்போர்ட் சொல்லுது. அதனால உங்களால ஒரு குழந்தைக்கு தற்சமயம் அப்பாவாக முடியாது. கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு புரியுது மிஸ்டர் முரளி. ஆனா நீங்க இடிஞ்சு போற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். டாக்டர், உயிரணுக்கள் இல்லைன்னா பசின்னு வயித்துல அலாரம் அடிச்சா சாப்பாடுன்னு ஒண்ணு உள்ள போறோம். ஜுரம் தலைவலின்னு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சா எதிர்ப்பு சக்திக்கு மருந்து சாப்பிட்றோம், ஊசி போடுறோம். அதே மாதிரி தான் குழந்தை பிறக்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு உயிரணுக்கள் இப்போ இல்லை. அஃப்கோர்ஸ் இது ஒரு பிரச்சனையே இல்லை. அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, மருந்து இருக்கு, இன்ஜெக்ஷனும் இருக்கு. நீங்க மனசை தளர விடாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர், நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன் டாக்டர். நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் இப்பவும் சொல்றேன். மிஸ்டர் முரளி, சயின்ஸ் எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. ஒரு காலத்துல தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகள் இப்ப சுலபமா தீர்ந்துடுது. உயிரணுக்கள் போதுமான அளவு இல்லாத பிரச்சனை இப்ப பல பேருக்கு இருக்கு. செய்யற வேலையோட தன்மை, ஸ்ட்ரென்த், பழக்க வழக்கம்னு எத்தனையோ காரணங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பிக்கை இழக்காம ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்க பிரச்சனை தீந்துரும். டாக்டர், நான் என்ன செய்யணும் டாக்டர்? குட். ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. ஹார்மோன்களோட செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தி உயிரணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக அதை நாங்க போடுவோம். அப்புறம் சில மாத்திரைகள் இருக்கு. சரி மிஸ்டர் முரளி, டோன்ட் வரி, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. பட் ஒன் திங், இந்த இன்ஜெக்ஷனை 4 தடவை போடணும். 3 நாளைக்கு ஒரு தடவை போடணும். கண்டிப்பா தவறாம போட்டுக்கணும். ஒரு தடவை கூட மிஸ் ஆகக்கூடாது. அப்படி மிஸ் ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்ல யூஸே இல்லை. டாக்டர், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எனக்கு குழந்தை பிறக்குமா டாக்டர்? திரும்ப திரும்ப நான் அதையே தான் சொல்றேன். மருந்து நாங்க கொடுக்கத்தான் முடியும். உங்க நம்பிக்கையில தானா மாறிடும். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடாம உடனே ஆரம்பிக்கிறதா நல்லது. நாளைக்கு வந்து அக்கவுண்ட்ஸ்ல ஒரு 25,000 ரூபாய் அட்வான்ஸா கட்டிடுங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் மற்றதை பார்த்துக்கலாம். அது சரி, ஏன் உங்க ஒய்ஃபை நீங்க கூட்டிட்டு வரல? இல்ல, என் ஒய்ஃப்க்கு லீவ் கிடைக்கல டாக்டர். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வர வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, நம்பிக்கை இழக்காம இருங்க. டோன்ட் வர்ரி மிஸ்டர் முரளி, நான் இருக்கேன். தைரியமா போயிட்டு வாங்க, பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
வரேன் டாக்டர். ஆறுமுக அண்ணாச்சி வந்து உங்களை கேட்டு போனார்ண்ணே. அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். என்னென்ன ரேடியோ உடைச்சிட்டீங்க? ரேடியோ போட்டு தான் வேலை பாப்பியா? போடா போ. நாளைக்கு வந்து அக்கவுண்ட்ஸ்ல ஒரு 25,000 ரூபாய் அட்வான்ஸா கட்டிடுங்க. முரளி, முரளி, என்னப்பா இப்படி டென்ஷன் ஆயிட்ட? தப்பு முரளி. வாழ்க்கையில எப்போ எது வந்து தாக்கும்னு நமக்கு தெரியாம இருக்க பாரு, அதுதான் சுவாரஸ்யம். எல்லாமே சரியா இருந்துட்டா மனுஷனுக்கு சாமி எதுக்கு, சகவாசம் எதுக்கு, சம்சாரம் தான் எதுக்கு? விடு விடு விடு, என்னதான் ஆகும்னு பாப்போம். தைரியமா இரு முரளி. நீ இப்படி இருந்தனா உன்னால மத்தவங்க எல்லாருக்கும் கஷ்டம். இப்ப என்ன 25,000 தானே? இங்க பாரு, வளகாப்புக்கு ஒரு கந்து வட்டிக்காரன் கிடைச்ச மாதிரி இதுக்கு ஒரு வழி கிடைக்காம போயிடும். நீ போய் வேலையை பாரு முரளி. என்னடா இன்னும் கிளம்பல? கிளம்பணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒரு 15,000 ரூபாய் தேவைப்படுது. என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னடா யோசிக்கிற? இல்லடா, ஒரு 1000-2000 உடனே கொடுத்துருவேன். 15,000 கேட்குற. நான் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி தானே கொடுக்கணும். ஏய், நீ ஆஃபீஸில் கேட்கலாம்ல, உனக்கு தான் சேலரி அட்வான்ஸ் உண்டுல்ல? சூர்யா ப்ளீஸ், உன்னால் முடியுமான்னு தான் கேட்டேன். ஆஃபீஸில் கேட்குறது மற்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஏய், ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டிருக்க, அதை என்ன கையில வச்சுட்டு இருப்பாங்க? நான் ஒன்று பண்றேன். விடு சூர்யா, அதான் உன்னால முடியாதுன்ட்டல, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே வரேன். ஏய் ஏய், நீ விடுறா, உன்னால முடியாதுன்ட்டல. ஏன்டா டென்ஷன் ஆகுற? நான் இப்போ என்னடா தப்பா சொல்லிட்டேன்? சரி, நீ ஒன்றும் ஆஃபீஸில் கேட்க வேணாம். எனக்கு சேலரி அட்வான்ஸ் உண்டு, நான் கேட்டுக்கிறேன். என்ன, வா உட்காரு.
வேணாண்டா விடுறா. வாடா, சும்மா ஓவரா பண்ணுவ நீ. உட்கார்ற. ரிலாக்ஸ். என்ன, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். எஸ்கியூஸ் மீ சார். கம் இன். என்ன சூர்யா, நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா? அர்ஜென்ட்டாக 15,000 வேணும். என் சேலரி அட்வான்ஸை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓஹோ, அரவிந்துக்காக கேக்குறியா? நினைச்சேன். காலையில இருந்து 3 பேர்கிட்ட கடன் கேட்டிருக்கான். கிடைக்கலன்னு உடனே உங்ககிட்ட வந்திருக்கான். சொல்றேன், தப்பா நினைக்காத. நீ எடுக்கிறது பெரிய ரிஸ்க். சேலரி அட்வான்ஸ், பிஎஃப் லோன், சொசைட்டி லோன், அது இதுன்னு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டான்ப்பா. உனக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஆபீஸ்ல அவன் கடன் வாங்காத ஆளே கிடையாது. என் தலையிலேயே அவன் மிளகா அரைச்சிருக்கான்னா பாருப்பா. நீ ஒருத்தன் தான் பாக்கி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயும் மாட்டிக்கிட்டியா? சார் ப்ளீஸ், அரவிந்த் என்னோட ஃப்ரெண்டு. அதான் சூர்யா, எனக்கு கவலையா இருக்கு. சார், நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த ப்ராப்ளமும் வராது. நான் கேட்டது ஒன்லி 15,000 ருபீஸ் தான், அதுவும் என் சேலரி அட்வான்ஸ்லேருந்து. அதை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? காலையில் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லிடுறேன், ம். நீ காலையில வாங்கிக்க. தேங்க்யூ சார். சூர்யா, இத பாரு, உன்னை விட வயசுலயும் அனுபவத்திலயும் நான் மூத்தவன். என்னமோ சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிடுறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ பார்த்த அரவிந்தன் வேற, உன்னோட பழகுற அரவிந்தன் வேற. அவனுக்கு இன்னொரு முகமும் இருக்கு, பார்த்து நடந்துக்க. பி கேர்ஃபுல். ஓகே சார். நாளைக்கு வந்து அக்கவுண்ட்ஸ்ல ஒரு 25,000 ரூபா அட்வான்ஸா கட்டிடுங்க. மணி என்ன தெரியுமா? 11:15 ஆகுது. இவ்வளவு நேரம் கிச்சன்ல என்ன செஞ்சிட்டு இருந்த? இட்லி தோசைக்கு மாவாட்ட வேண்டாமா? அரைச்சி வச்சுட்டா 4-5 நாளைக்கு ப்ராப்ளம் இல்லை பாருங்க, அதான். ரஞ்சினி, ஒரு வாரம் இந்த மாவாட்டுற வேலைக்கெல்லாம் லீவு கொடுத்துறேன். என்ன பேசுறீங்க? அப்புறம் காலையில மதுவும் சூர்யாவும் என்ன சாப்பிட்டு கிளம்புவாங்க? சரி, நீங்க என்ன சாப்பிட்டு கிளம்புவீங்க? சப்பாத்தி, உப்புமா, பூரி எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடலாம், தினமும் சாப்பிட முடியாதுங்க. ரஞ்சினி, ம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வா, வந்து உட்கார். உட்கார். சொல்லுங்க. அவசரமா ஒரு 25,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது. 25,000-ஆ? குத்து மதிப்பா தான் சொன்னேன், கரெக்டா சொல்ல முடியல. சரக்கு விலையெல்லாம் அடுத்த வாரம் கொஞ்சம் ஏறப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதான் கொஞ்சம் முன்கூட்டியே சரக்கெல்லாம் வாங்கி போடலான்னு பாக்குறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்படி பிளான் பண்ணி செஞ்சாதான் பிசினஸ் ஒழுங்கா இருக்கும். ஆமா, அதுக்கு தான் கேட்கிறேன் ரஞ்சினி. உன்னால ஒரு 25,000 ரூபாய் ஏற்பாடு பண்ண முடியுமா இப்போ? ம், பண்ணிடலாங்க. அதுல ஒரு கஷ்டமும் இல்ல. ஒரு சீட் இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். ஆனா சொல்லு ரஞ்சினி. இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன ரஞ்சினி இது? எதுவா இருந்தாலும் கேளுமா. அது வந்து அன்னைக்கே கேட்கலான்னு இருந்தேன், ஆனா சந்தர்ப்பம் சரியா அமையல. நீங்க எதுக்குங்க கந்து வட்டிக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்க?
கந்து வட்டிக்காரங்க வீட்ல உங்களை பார்த்ததா எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. எனக்கு முதல்ல புரியல, நீங்க அங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே நினைச்சேன். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து அது இதுன்னு போட போனீங்களா? யார் சொன்னாங்க? அப்போ நீங்க அங்க போயிருக்கீங்கல்ல, ஏன் என்கிட்ட சொல்லல? இங்க பாரு ரஞ்சனி, வீட்ல நீ டீச்சரும் இல்ல, நான் உன் ஸ்டூடெண்ட்டும் இல்ல. எங்க போன எதுக்கு போனேன்னு உன்கிட்ட வந்து ஒப்பிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என்கிட்ட எதையுமே சொல்லாம செஞ்சது இல்லையே, அதனாலதான் கேட்டேன். நான் தான் உன்கிட்ட சொல்லாம எதையும் செஞ்சதில்ல. ஆனா நீ எனக்கு தெரியாம எல்லா டெஸ்டுக்கும் போயிட்டு வந்ததானே நீ? 25,000 ரூபாய் கேட்டேன். முடிஞ்சா உதவி பண்ணணும், இல்லையா பேசாம இருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ்காரங்க மாதிரி துருவி பார்க்கணும்னு நினைக்காத. நான் யாருக்கிட்டையும் கடன்லாம் ஒண்ணும் வாங்கல. இப்படி உன்கிட்ட பணம் கேட்கறத காரணமா வச்சுதானே இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அது உண்மைன்னா நான் பணம் கேட்ட உடனே இந்த கேள்வி உங்ககிட்ட இருந்து வந்திருக்காது ரஞ்சனி. மன்னிச்சிருங்க, இனிமே நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. இது பாருங்க, தேவையில்லாம உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். ஆழம் தெரியாம காலை விட்டுட்டா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட போதே, அதனாலதான் சொன்னேன். இனிமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ரஜினி, ஒரு விஷயம். நான் சரக்கு எடுக்க உங்ககிட்ட 25,000 ரூபாய் கேட்ட விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். புரியலங்க. இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும்னு சொன்னேன். அம்மாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத கேள்விங்க வரும். என்னால ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னங்க இது? அத்தைக்கு தெரியாம நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்களே? கேள்வி கேட்காத ரஞ்சனி, எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, உன்னால உதவ முடிஞ்சா செய், இல்லைன்னா விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். எந்த ஒரு புருஷனும் பொண்டாட்டி கிட்ட உதவி கேட்டா கேவலம் தான். ஐயோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? சரி வேண்டாம், நான் எதையுமே கேட்கல. நாளைக்கே நான் படத்தை கொண்டு வந்து தரேன், போதுமா?